வணக்க மக்களே, நான் வெற்றிதரன். 3 நாட்களாக நான் இந்த வீடியோ பதிவும் செய்யலை. எனக்கு காய்ச்சல். உங்களை எல்லாருக்கும் தெரியும், சமூகத்தில் ஒரு வைரஸ் பரவி கொண்டிருக்குன்னு சொல்லி எல்லாருமே முதல் சேஃப்டியாக இருங்க. முதல் அதை விட சுகாதாரத்தை கடைப்பிடிங்க. என்று சொன்னால் வேகமாக பரவுது. கிட்டத்தட்ட 3 நாள் தான் அந்த காய்ச்சல் இருக்குது. ஆழம் முறிச்சிட்டு போயிடுது. அதன் அடிப்படையில் எல்லாருமே பாதுகாப்பாகவும் சுகாதாரமாக இருங்க. என்னதான் மருந்து எடுத்து போட்டால் கூட அந்த 3 நாள் மனுஷனை முறிச்சு சட்டியாக வேதனைப்படுத்திட்டு தான் அந்த காய்ச்சல் போகுது. இன்னுமே மாறிடு. 3 நாள் தாண்டியே இன்னுமே முழுமையாக காய்ச்சல் எங்கள் உடம்பை விட்டு போகல. நிச்சயமாக சேஃப்டியாக அவதானமாக இருங்க எல்லாருமே. இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு சொன்னால், நிச்சயமாக நான் இறுதியாக நான் பேசி போட்ட வீடியோ பதிவில் ஒரு கமெண்ட் 2 கமெண்ட் வந்திருந்தது. கௌரவ எம்பி அர்ச்சனா தொடர்பாக தெளிவான புரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த வீடியோ பதிவு எதுக்காக போடப்பட்டது அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். சில பகுத்தாராயக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். அதன் அடிப்படையில் இந்த கமெண்டை முதல் பார்த்துருங்க. இந்த கமெண்டு போட்டவங்களும் உண்மையாக நான் அவங்களுக்கு என்ன சொல்ல எதிராக இந்த வீடியோ பதிவு போடுது. அவங்களுக்கு தெளிவுபடுறதுக்காக தான் போடுறேன். கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் என்ன சொல்லுது, எங்களுடைய நாட்டின் கௌரவ ஜனாதிபதியை புகழ்ந்து பேசினா கோபம் அடைஞ்சிருவாருன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நிச்சயமாக அவங்க ஒரு நல்ல எண்ணத்தோட போட்டிருந்தாங்க. நான் தெளிவுபடுத்தணும் என்றதுக்காக அந்த வீடியோ பதிவு செய்யறதுக்கான முழு காரணம் எனக்கு இயலாது. ஆனாலும் நான் அந்த கமெண்ட் பார்த்துட்டு பதில் சொல்லணும்னு எனக்கு என்ன சொல்றது, எனக்கு கொஞ்சம் உடல்நிலை இல்லாதால வீடியோ பண்ண முடியல. நிச்சயமாக நான் சொல்ல வர விடயத்தை தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. எந்த ஜனாதிபதியா இருந்தாலும் இந்த நாட்டின் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்மைன்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வரும் பொழுது நம்ம அது இதெல்லாம் பார்க்காம ஆதரவு கொடுத்தே ஆகணும். நானும் அதன் அடிப்படையில் தான் நான் அந்த அவர் கொண்ட திட்டத்தை வரவேற்றேன். கௌரவ ஜனாதிபதி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அது ஒட்டுமொத்த மக்களுக்கு நல்லதா இருந்தா கண்ணை முடிக்கொண்டு அதுக்கு எல்லாம் ஆதரவு கொடுத்துடணும். இப்ப முதல் இருந்த ஜனாதிபதிகள் தமிழ் மக்களுக்கு எதுவுமே செய்யலன்னு சொல்லி விமர்சனம் பண்ணீங்க. ஓகே, எங்களுக்கு அவர்கள் இப்படி செய்கிறார்கள், தமிழர்களை எல்லாத்துலேயும் ஒதுக்குறார்கள்னு சொல்லி விமர்சனம் பண்ணீங்க. நிச்சயமா நாங்கள் அதுலயும் வரவேற்றோம். ஆனா ஒரு புதுசா வந்த ஜனாதிபதி உண்மையாவே இதுவரைக்குமே தமிழ் மக்களுக்கு எதிராக எந்த விடயமும் செயற்படையில. இதுவரைக்கும் தமிழர்களை நேசிக்கிறாரு. அதன் அடிப்படையில் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய மாதிரி அந்த போதை சம்பந்தமான விடயத்தை கையில் எடுத்து போதை அளிக்கிறதுக்காக ஒரு நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் முயற்சி செய்யும் பொழுது எங்களால் என்றது ஒரு ஆதரவு தான் கொடுக்க முடியும். நாங்கள் இங்கே அரசாங்கம் கிடையாது, நாங்கள் இராணுவ படையும் கிடையாது. சராசரி மனுஷனா நாங்கள் இருக்கிற சப்போர்ட் தான் வழங்குறது. புரியுதா? இப்ப முதல் இருந்த ஜனாதிபதிகள் எங்களுக்கு எதுவுமே செய்யலன்னு சொன்னீங்க. இப்ப ஜனாதிபதி செய்தா அதை சந்தேகப்படுறீங்க. ஒரு ஜனாதிபதி செய்யலன்னு சொல்லி இவ்வளவு கத்தினோம். இப்போ ஒரு புதுசா ஜனாதிபதி தமிழ் மக்களுக்கு ஆதரவா நிற்கும் பொழுது நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. எங்களால் இயன்றது இதுல என்ன சொல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கும் எதுவும் நன்மையை பயக்கிற திட்டங்கள் கொண்டு வரும் பட்சத்துல கண்ணை முடிக்கணும், ஆதரவு கொடுக்கணும். அதுக்கு அங்கால அவர் சுயநலத்தில் செய்யறாரு, அதெல்லாம் நமக்கு தேவையும் கிடையாது. புரியுதா? அடிப்படையில் நம்ம யாரையுமே விமர்சனம் பண்றதை விட்டுட்டு நம்ம நாட்டுக்கு நல்லதா இருந்தா அதுக்கு என்ன சொல்றது, நம்ம என்ன அவருக்கு நாட்டுக்கு நல்லதா இருந்தா நம்ம இராணுவ படையா வச்சுக்கிறோம், போய் நின்று அவருக்கு இது செய்ய போறோமா? இல்ல, நாங்க உங்களோட இருக்கிறோம். ஒரு கருத்தைப்பா, ஒரு நம்பிக்கை, நாங்களும் உங்களோட இருக்கிறோம்னு சொல்றது அவ்வளவுதான். அதுல நான் தான் போய் அங்க முறிய போறோம் எல்லாம் கிடையாது தானே. தெளிவாண்டு புரிஞ்சுக்கணும். கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு மனிதர். அவர் நான் போட்ட வீடியோ பதிவை தெளிவா ஆராயக்கூடியவர். தெளிவா என்ன சொல்றது, அது பகுத்து ஆராயக்கூடிய ஒரு மனுஷன் தான். நீங்க நினைக்கிறீங்க தனக்கு சார்பாக கட்சிட்டு இன்னொரு புகழ்ந்து பேசினா கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் கோவப்படுவாரா நீங்க நினைக்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது. மிகச்சிறந்த மனிதர் கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள். கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் கோவப்படுறான்னு சொன்னா அவரை இழிவுபடுத்தினவர்களுக்கு எதிராக, அவரை என்ன சொல்ல மோசமா சித்தரிச்சவர்களுக்கு எதிராக தான் எம்பி அர்ச்சனா அவர்கள் இதுவரைக்குமே பேசியிருக்காரு. இப்ப எங்களை போன்றவர்களுக்கு எதிராக அவர் எந்த வசனமும் எந்த கேடுகட்ட வசனமும் வைத்ததில்லை. நாங்கள் எல்லாருடைய வீடியோவும் எல்லாரையும் புகழ்ந்து பேசுறோம், அவர் வைத்ததே கிடையாது. ஏன்னா நல்ல மனிதரப்பா. இப்ப நான் அவரை இழிவுபடுத்தி பேசியிருக்கேன்னா இல்ல. அதே போல நான் இன்னொருத்தரை உயர்த்தி பேசலாம். அவர் எனக்கு சொன்ன விடயம் என்ன, எல்லாருடைய வீடியோ பதிவும் செய். எனக்கு கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் சொன்னது எல்லா வீடியோ பதிவும் செய். என்ன நான் தவறு செஞ்சா நாகரீகமா விமர்சனம் பண்ணு. உங்களை நான் பேசுறதுக்காக இந்த வீடியோ பதிவு செய்யல, உங்களை தெளிவுபடுத்துறதுக்காக. இந்த நாட்டின் ஜனாதிபதி ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வரும்பொழுது நாங்கள் அவருக்கு பின்னால நிற்கணும். நாங்கள் நிற்கிறோம்னு சொன்னா நாம ஒரு இராணுவ படையாவோ இல்லை பெரிய மக்கள் படையாவோ இல்லை, ஒரு மக்களா நான் உங்களை பின்னால் நிற்கிறோம்னு சொல்லி சம்பிரதாயத்துக்கு சொல்றதுங்க. எங்களுடைய உதவி அவருக்கு தேவையும் இல்லை கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு. புரியுது? அது ஒரு என்ன சொல்றது, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது. இப்ப நாங்க உங்களோட இருக்கிறோம், நல்ல சமூகத்துக்கு தேவையான நல்ல திட்டங்களை கொண்டு வாங்கன்னு சொல்றதுதான் அந்த முறை. கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் எல்லாத்துக்குமே கோவப்பட மாட்டாரு. அவருக்கு தெரியும் சில விடயங்களை பகுத்து ஆராய்ஞ்சு பேசுவாரு. நிச்சயமாக நான் அந்த வீடியோல கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்களை நான் தொட்டு பேசவே இல்லை. ஏன்னு சொன்னா அது கௌரவ எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி தொடர்பான வீடியோ பதிவு. அதுல கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்களை நான் தோற்றதை கிடையாது. உங்களுக்கு தெரியும், நான் வீடியோ பதிவு செய்யும் பொழுது
நீட்டாக செய்வேன். இப்போ இன்னொருத்தர் சம்மந்தமாக வீடியோ பதிவு செய்யணும்னு சொன்னால் அவர் சம்மந்தமாக மட்டுமா வீடியோ பதிவு செய்வேன். என்ன சொன்னால் அவர் எம்பி அர்ச்சனாவை கொண்டு வந்து வச்சு 2 வசனங்களை பேசிட்டு நான் இந்த வீடியோவை ஓடி சம்பாதிச்சுட்டு போகலாம், அந்த எண்ணங்கள்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு வீடியோ ஓடுதோ இல்லையோ என்னை பொறுத்த மட்டும் நீதியா நியாயமா ஒரு கருத்து சமூகத்தில் இருக்குன்னு சொன்னா அது சம்பந்தமா தான் பேசுவேன், அதை பயப்படாம பேசுவேன். அரசாங்கம் தவறு பண்ணா நிச்சயமாக அந்த தவறை சுட்டி காட்டி பேசுறதுல எந்த தவறும் கிடையாது. ஒரு அரசாங்கம் நாட்டுக்கு நல்லதை கொண்டு வரும் பொழுது அதுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தா அதுல தவறும் கிடையாது. நீங்க ஒட்டுமொத்த நீங்களும் கொடுங்க. இது எங்களுடைய எதிர்கால குழந்தைகள் எதிர்கால சமூகத்தை சீரமைக்கிறதுக்காக நாட்டின் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் களமிறங்கி இருக்காரு. உண்மையாவே என்ன சொல்றது, உங்களுக்கு தெரியும், உங்களோட பிள்ளைகள் அடுத்த சமூகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கு, அந்த சமூகத்தை இவ்வளவு வழி நடத்தணும்ன்றது இந்த நாட்டின் அரசாங்கம் இப்ப இருக்கிற அரசாங்கம், அதாவது அனுரகுமார திசாநாயக்கா கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய அரசாங்கம் எவ்வளவு என்ன சொல்றது கல்வி சம்பந்தமான விடயங்கள்ல கவனம் செலுத்துறாங்கன்றது நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கேன். நம்ம எல்லாமே கண்காணிச்சு கொண்டு இருக்கோம். அதுக்கு தெரியும், இந்த போதைய மையமாக கொண்டுதான் சில விடயங்கள் எல்லாமே என்ன சொல்றது அமையுது. அதன் அடிப்படையில் அவங்க எடுத்த முடிவுகள் அனைத்துக்குமே நாங்க ஆதரவா நிற்கணும். அதில் தான் நான் உங்களை சொல்ல வரேன். உங்களை நீங்க புரிஞ்சு கொள்றீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாவே நான் கௌரவ எம்பி அர்ச்சனாக்கு எதிரானவன் கிடையாது. இந்த நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சிக்கும் எதிரானவன் நான் கிடையாது. இந்த நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியோ இல்லை இந்த நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சிக்கு எதிரானவனோ நான் கிடையாது. நான் எல்லாரையுமே புகழ்ந்து பேசுவேன், யாரையுமே இழிவா பேசி பழக்கம் எனக்கு கிடையாது. அதன் அடிப்படையில் என்னுடைய வீடியோ பதிவுகள் அப்படித்தான் அமையும். இந்த நாட்டின் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்மையான ஒரு விடயத்தை இல்லை திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வரும் பொழுது நாங்கள் ஆதரவாக நிற்கணும்ன்றதுல எந்த மாற்றுக்கிறதும் இருக்காது. உண்மையாவே நான் செய்தது தவறு கிடையாது. நீங்க எம்பி அர்ச்சனா கோவப்பட்டு வரேன்னு சொன்னதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு செய்யறேன். எம்பி அர்ச்சனா மிகச்சிறந்த ஒரு பகுத்தறிவாளர். தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. அவருக்கு தெரியும், நன்மையும் தெரியும் தீமையும் தெரியும். அவர் யாரு என்ன நோக்கத்தோட பேசிட்டு சொல்லி அறிஞ்சு கொள்ளக்கூடியவர் தான் அவர். நான் என்னத்துக்காக பேசுறேன்னு அவர் அறிஞ்சு கொள்வாரு. அது அடிப்படையில் நீங்க உண்மையாவே நீங்கள் என்னில் இருக்கிற அன்புலாம் நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்ன்றதுக்காக இந்த வீடியோ பதிவு செய்யறேன். எம்பி அர்ச்சனா அவ்வாறானவர் கிடையாது. தெளிவாண்டு புரிஞ்சுக்கணும், நான் ஒரு அரசியல்வாதி கிடையாது, அரசியல் கட்சியின் ஒரு உறுப்பினர் கிடையாது. அதன் அடிப்படையில் எனக்கு என்ன சொல்றது, அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வரும் பொழுது அதுக்கு பின்னுக்கு அது இருக்கு இது இருக்குல்லாம் நான் விமர்சனம் பண்ண முடியாது. ஒட்டுமொத்த மக்களுக்கும் எது சரி என்று படுதோ இது நன்மையா இருக்கும், எங்களுடைய மக்களுக்கும் எங்களுடைய எதிர்காலத்துக்கும் நன்மையா இருக்கும்னு சொன்னா கண்ண முடிக்கணும்னு ஆதரவு கொடுக்குறோம். எங்களுடைய ஒரு பொதுமகனா எங்களுடைய இது. அதன் அடிப்படையில் அதை நீங்கள்லாம் பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டின் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த போதை சம்பந்தமான ஒரு விடயத்தை கொண்டு வரும் பொழுது அதை வரவேற்கணும் இல்ல. நீங்க அவர் இதுல கமெண்ட் பண்ணுங்க, வரவேற்கணுமா இல்லையா, அவங்களோட பிள்ளைகள் இருக்குல்ல, எல்லாமே நீங்க யோசிக்கணும் இல்ல. அடிப்படையில் நம்ம அந்த வீடியோ பதிவு செஞ்சதுக்கான நியாயம் நிச்சயமாக நியாயமா இருக்கும். அதெல்லாம் கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் அதுக்கு எதிராக எதுவுமே பேச மாட்டார். என்ன சொன்னா அவருக்கு என்ன பற்றி தெரியும் அவருக்கு. நான் நேரடியாக சந்திச்சு பேசிக்கிறேன். அவரோட என்ன சொல்றது வைத்தியசாலை சாவகச்சேரி வைத்தியசாலையிலிருந்து இதுவரைக்கும் நான் பயணிக்கிறேன். என்னுடைய குணம், நான் எப்படிப்பட்டவன் எல்லாமே அவருக்கு தெரியும். அதன் அடிப்படையில் நான் கவலைப்படல. ஆனால் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் மாட்டேன். நான் உங்களை தப்பா சொல்லுறேன். நீங்க கௌரவ எம்பி அர்ச்சனா மீது இருக்க அன்பாலயம் இல்லை என் மீது இருக்கிற அன்பாலயம் 2 பேருமே அவர் என்ன சொல்றது 2 பேருக்கு இடையில பிரச்சனை வந்துருமோன்ற ஒரு ஆதங்கத்துல நீங்க பதிவிட்டுக்கிறீங்க. உங்களையும் நான் வரவேற்கிறேன், நான் சந்தோஷப்படுறேன் என்று சொன்னா அவ்வளவு உங்களை நேசிக்கிறேன் நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி நிச்சயமாக இதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு செஞ்சேன். இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாரு. பாய்.